வெற்றி சேனல் சம்பந்தமாக இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வந்திருக்கோம். நம்ம இந்த வெற்றி சேனலுக்கான லோகோவை மே மாதமே ரெஜிஸ்டர் பண்ணி பணிகள்லாம் தொடங்கி சேட்டலைட் சேனலுக்கான எல்லா பணிகளும் தொடங்கப்பட்டு இன்றைக்கு முதல்வர் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் என்ற முறையிலும் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ற முறையிலும் நாங்கள் 4 பேர் இணைந்து எங்கள் சொந்த பொருளாதாரத்தை கொண்டு வெற்றி சேனலை உருவாக்கி இன்றைக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முறையே அதை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா சட்ட ரீதியான எல்லா அனுமதிகளையும் முறையை பெற்று பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் லோகோ லான்ச்சும் பண்ணிட்டோம் நேற்றைய தினம். அந்த அளவில் இன்னைக்கு ஒருத்தர் திரு ஆல்பர்ட் என்பவர் இந்த மாதிரி ஜூன் மாதத்தில் நாங்கள் மே மாதத்திலே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ட்ரேட்மார்க்கெல்லாம். ஜூன் மாதத்தில் ஒரு ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சில அவதூறுகளை பரப்பி சில சோஷியல் மீடியா நபர்கள் மூலமாக மிக தரக்குறைவான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார். அந்த அவதூறுகள் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக கிரிமினல் டெஃபமேஷனோ சிவில் டெஃபமேஷன் வித் ஹியூஜ் டேமேஜஸ் நிச்சயமாக கிளைம் பண்ணுவோம். இதில் மாற்று கருத்தே இல்லை. எங்களுக்குண்டான ஆதாரம் எங்களிடம் தெளிவாக இருக்கிறது. அந்த விதத்தில் இன்னைக்கு நாங்கள் லோகோ லான்ச்சுக்கு கூட அதுக்கு முன்னாடியே முதல்வரை சந்தித்த பொழுது நேரடியாக இதற்கு வேண்டி அவரிடம் அனுமதி கேட்டு அந்த அடிப்படையில் ஆதரவு உண்டு என்ற அடிப்படையில் எல்லா அமைச்சர்களையும் அழைச்சிருந்தோம். சட்டசபை நடந்து கொண்டிருப்பதால் சில விஷயங்கள் நாம் நினைத்த மாதிரி நடைபெறவில்லை என்றாலும் கூட குறிப்பாக அனைவரையும் சந்தித்து நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை தெரிவித்திருந்தோம். ஆனால் வேண்டுமென்றே தவறாக சித்தரித்து மிக மோசமாக மிக தரக்குறைவாக சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை பாய வேண்டும் என்ற அடிப்படையில் கிரிமினல் டெஃபமேஷன் அண்ட் சிவில் டெஃபமேஷன் ரெண்டும் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி நாங்கள் இன்னைக்கு கிரிமினல் டெஃபமேஷன் சம்பந்தமாக கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களை சந்தித்து கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிவில் டெஃபமேஷன் ஹெவி டேமேஜஸ் கேட்டு விரைவில் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணவிருக்கோம். நிச்சயமாக இதற்கு தடை போடுவதற்கு எதிர்க்கட்சிகள் சதி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு வெற்றி சேனல் வந்துவிடக்கூடாது என்று மிக தீவிரமாக சில மோசமான நடவடிக்கைக்குள் சென்று கொண்டிருப்பவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரம் அவர்கள் கட்டுக்கடங்கவில்லை என்றால் அவர்கள் மீது நிச்சயமாக வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றியும் காண்போம் என்பதை இந்த நேரத்தில் வெற்றி சேனல் தொடங்கும் நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா எதிர்க்கட்சி சதி இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். எதிர்க்கட்சிகள் எல்லா எதிர்க்கட்சியும் தான். எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு வெறும் எதிர்க்கட்சிகளா மட்டும் இல்லையே, எதிர்க்கட்சிகளால இருக்காங்க. அதனால இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகையால் ஒரு சேனல் ஒரு உண்மையை சொல்றதுக்காக ஒரு சேனல் பிறக்குது, ஒரு நடுநிலையா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சேனல் பிறக்குது. அந்த இடத்துல நிச்சயமா நாங்க ஒரு மிகப்பெரிய ஆதரவை மக்களிடம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது வேண்டுமென்றே அவதூறு பரப்பும் விதமாக சில சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில எதிர்க்கட்சிகள் இதன் பின்னாடி தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் நிறுத்தவில்லை என்றால் நிச்சயமாக கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.